ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெதஸ்தா அப்போஸ்தல கிறிஸ்து சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதை களி கூர்ந்து மகிழ கடுவோம் வாருங்கள் என்று தாவீது சொன்னது போல, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் 10:20 சொன்னது போல, இந்த நாளிலே ஆவிக்குள்ளாகி தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்க, சோத்திரம் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் துதிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நாம் இப்போ சில பாடல்களை பாடி தேவனை துதிக்கலாம். தேசம் பாஞ்சத்து வாடினாலும் கேரித்தாற்று நீ வாற்றினாலும் தேசம் பாஞ்சத்து வாடினாலும் வானருமாய் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. வானருமாய் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன்
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னால் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் வந்தித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் வந்தித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என்னால் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என்னால் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, துதியுண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. காற்றில் வச்சினாலும் விஷம் பஞ்சத்தில் வாடினாலும் காற்றில் வற்றினாலும் விஷம் பஞ்சத்தில் வாடினாலும் பாதையுமாய் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பாதையுமாய் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தருண்டு, கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதமுண்டு. தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் நம்மை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேசம் முழுதும் காரில் சூழ்ந்திருந்தாலும் உண்மையிலே மகிமை காணப்படும். உண்மையிலே உதிப்பார் என்று சொன்ன எஸ்ஐயா 62 படி கர்த்தர் இந்த கால வேளையில உண்மையில் மகிமை உண்டாகும்படியாக, உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாக கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை கூடிக்கொண்டிருக்கிறது. தேவனை நோக்கி பார், தேவனை நோக்கி கூப்பிடு. பஞ்ச காலத்துல சோத்திரம் எலியாவை போஷித்தவர், பஞ்ச காலத்துல இந்த விதவையை போஷித்தவர் இன்றைக்கும் உங்களை போஷிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அற்புதங்கள் உண்டு. அல்லேலூயா. குடும்பத்துல தேவன் அற்புதம் செய்து உங்களை போஷிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இப்போதும் நமக்கு இருக்கிற மிஸ் சகோதரி விழா அவர்கள் செபிப்பார்கள். சோத்திரம் பிறகு நாம் வார்த்தையை கேட்கலாம். அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, அருமையான இந்த காலவேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவரீர் கர்த்தாவே இந்த மாதத்தின் ஆண்டவரே கர்த்தாவே முதல் நாள் தொடங்கி ஆண்டவரே இந்த நாள் வரையும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய சபையாரையும் எங்களுடைய விசுவாச குழுக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாள் வரையும் பாதுகாத்து நடத்தினீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்த அரணாய் இருந்து எங்களுடைய வழிகளெல்லாம் சபைப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எவ்வளவாய் குறைவுகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே எல்லாவற்றும் நிறைவாய் மாற்றி ஆண்டவரே எங்களை நடத்தினதான எல்லா வழிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசுவீராக. பேசுகிறதான வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஏற்றதான வார்த்தைகளாய் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தருகிறதான வார்த்தைகளாய் கர்த்தாவே காணப்படும்படியாய் பேசுகிறதான தாசரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருமையான இந்த மூன்றாவது ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிதான ஒரு சுலாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதித்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு ஒரு பெருத்தமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நாளில் அவருடைய சமூகத்தை வந்து நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து அவரை பார்த்து நாம் அவரை துதிக்கும் போது எத்தனையோ உலக காரியங்கள் நம்மை ஒரு சோர்வில் ஒரு சோகத்துல ஒரு துன்பத்துல நம்ம ஆழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்ம சிறிது நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது அது பெருத்தமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அல்லேலூயா. நாம் கரங்களில் இருக்கும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சங்கீதங்கள் புஸ்தகம் 122 சங்கீதத்தை 1-4 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போது எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோமோ நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு வாரம் முழுவதும் நம்முடைய சொந்த வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சொந்த அலுவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான காரியங்கள்லாம் கர்த்தர் ஜீவனை கொடுத்து அவற்றை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதெல்லாம் செய்யறோம். ஆனா வாரத்துல பார்க்கும்போது 7 நாட்கள் இருக்கிறது. 6 நாளும் நமக்கு சொந்தமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியாக வரக்கூடிய அந்த 7வது நாள்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நாம் அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நாம் வந்து சபையிலே உட்காரும் போது அவருடைய ஆலயத்தில் இருக்கும் போது நமக்கு ஒரு பெருத்தமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா வந்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனா வாரம் முழுவதும் நம்ம பல சோர்வுகள், பல பலவீனங்கள், பல காரியங்கள் சுமந்து கொண்டு போயிருக்கிறோம். எந்த நாள்ல அவருடைய சமூகத்துல வரும்போது அந்த சோர்வு பலவீனம் எல்லாம் போய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெருத்தமான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதி காலத்துல பார்க்கும் போது இறைவன் ஒருவர் உண்டு, கடவுள் இருக்கிறாரு, அவரை நம்ம தேடணும் என்று ஒரு பக்தி வைக்கிற வைராக்கியம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அந்த வைராக்கியத்துல நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய நியதி. நிறைய பழமொழிகள் நமக்கு பார்க்கும்போது இந்த உலகத்திலே சொல்லுவாங்க. பொதுவாக அதை பார்க்கும்போது ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. பொதுவா பார்க்கும்போது கோயில் இல்லாத ஒரு ஊர்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்க்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் இப்படி நிறைய என்ன பண்றாங்க, பழமொழிகளே அடுக்கு மொழிகள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் உண்மையானவர். நாம் இந்த சபையில வந்து அவருடைய ஆலயத்துக்கு வரும்போது இது பெருத்தமான ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காரியத்துல தேவன் இந்த ஆலயத்துல இருக்கிறாரா, தேவனுடைய வாழும் ஆலயமா இது இருக்கிறதா என்பதை குறித்து தான் இந்த நாள்ல உங்கள் மத்தியிலே அடியேன் பேசும்படியாக இந்த ஒரு சிறு தலைப்பை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். தேவன் வாழும் ஆலயம். அல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த ஆலயத்துல தேவன் வாழ்கிறார், தேவன் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்துல பார்க்கும்போது, வேதாகமத்தை நாம் ஆரம்பத்திலிருந்து புரட்டி வரும்போது, ஆரம்பத்துல பார்க்கும்போது ஆதாமின் புத்திரனாகிய பார்க்கும்போது சேத்தின் காலத்திலே முதல்ல என்ன பண்ணாங்க? கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று அங்க பார்க்கும்போது, ஆதியாகமம் வாசிக்க வேண்டாம் 4:26 பார்க்கும்போது, மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று நமக்கு ஆரம்பத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிற்பாடு அப்படியே வேதாகமத்தில் வரும்போது, நோவா கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று பின்னால் அப்படியே நான் வாசித்துக் கொண்டு வரும்போது பார்க்கும்போது, ஆதியாகமம் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பலி செலுத்தின வேளையில் பலிபீடத்தின் அக்கினி ஜுவாலை என்ன பண்ணுச்சு? கர்த்தர் தோன்றி பேசினார் என்று நாம் இப்படியாக நம் வேதத்திலே கர்த்தரை எப்படி தொழுது கொண்டார்கள் என்று, தேவன் வாழும் காரியங்கள் எப்படி என்று நாம் படிப்படியாக வாசித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்தார். அப்போ மோசேயினிடத்துல பார்க்கும்போது கர்த்தர் அவரிடத்துல பேசுறார். யாத்திராகமம் 25:3 நான் வாசிக்கும் போது, ஜனங்களின் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம நிறைய நேரத்துல பார்க்கும்போது எல்லா காரியத்திலும் எது என்ன பண்றோமோ தெரியாது, ஆனா ஆலயத்துக்கு வருவதில் நாம் எப்படி வருகிறோம் என்று நமக்கே தெரியாது. எல்லா வேலைகளையும் பார்ப்போம், ஆனா அவருடைய சமூகத்துல நிறைய சபைகள் இருக்கிறது, சுற்றி நிறைய காரியங்கள் இருந்தாலும் நாம் பார்க்கும்போது ஆலயத்திற்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் பிற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சோர்வு எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய ஆலயத்துல வந்து காத்திருக்கிறோமா? ஆலயத்துல வரும்போது மகிழ்ச்சியோடு வரமா? எப்போ முடியும்னு காத்திருந்து ஓடுறோமா? இன்னைக்கு நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது கர்த்தருக்கென்று இந்த தாவீது சொல்லும் போது, கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவேன் என்று என்ன பண்றாரு? தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தையை ஆண்டவர் கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ண? கர்த்தர் மனதுருகி தாவீது என்ன பண்ணாராம்? அளவில்லாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தாவீது மேல கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக நீங்களும் ஆண்டவருடைய இந்த காரியத்தை செய்வேன், கர்த்தருக்காக இதை கொடுப்பேன், கர்த்தருக்காக இந்த காரியம் செய்வேன் நீங்க சொல்லும்போது, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேலும் அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காக இதை செய்வேன் என்று நீங்க வைராக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்வேன் என்று நீங்க சொல்லும் போது, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேல அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க என் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இனி ஏசாயா 66:1-2 நாம் வாசிப்போம். ஏசாயா 66:1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பூமி என்னுடைய பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம், நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, என்னுடைய கரம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால், இதை எல்லாவற்றையும் அந்த கரம் சிருஷ்டித்ததனால, இவை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனே நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த நேரத்துல சொல்றார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு எந்த காரியம் என்ன பண்ணாலும் கடைசியில சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவளை தான் நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? அல்லேலூயா. நீ என்ன பெரிய பெரிய காரியங்கள் அதை இது ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார், நான் இதை கட்டுவேன் அதை செஞ்சாலும் நீ கர்த்தருடைய பாதத்துல சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுவாயானால் கர்த்தர் நிச்சயமா உன்னை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு பகுதியில பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கும்போது எத்தனையோ கோயிலுங்க பார்க்கலாம், சும்மா அழகழகா பிரகாசமா கட்டி இருக்கிறாங்க.
பளிங்குனால பெரிய பெரிய மாளிகை போல கட்டி இருக்கிறாங்க. இந்த காரியத்துல ஆண்டவர் இங்க சொல்றாரு, உலகத்துல யாவற்றை உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோயில் அவர் என்ன பண்ணாரு? வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அதே இதுல பின்னால பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7:48 வாசிக்கும் போது ஸ்தேவான் சொல்றாரு, உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அல்லேலூயா. அப்போ எப்பதான் எதுலதான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார்? இன்னைக்கு இதை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். அல்லேலூயா. ஆமென். நாம் கரங்களில் இருக்க 1 கொரிந்தியர் 3:17 கூட சொல்லுவோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன பண்ணுவாராம்? கெடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. யார் அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. எப்படி ஆற்பட்ட ஒரு உண்மை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நேரம் ஆலயம் ஆலயம் ஆலயம்னு பாக்குறோம், எப்படி கட்டணும்னு பாக்குறோம், எப்படி செய்யணும்னு பாக்குறோம். ஒரே வார்த்தையில நமக்கு ஒரு வார்த்தை புலப்பட்டு விட்டது. எவ்வளவு ஆலயம் இப்படி இருக்கணும், இது அளவு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும். பலவிதமான எண்ணங்கள்ல, பலவிதமான சிந்தனைகள்ல, வரைபடங்கள் இப்படிதான் இருக்கணும். மேலை நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இந்த மாதிரி கட்டணும்னு எவ்வளவு பேர் பாட்டுக்கலாம். ஆனா இங்க ஒரே வார்த்தை, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குதுன்னா கடைசியில நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 6 பார்க்கும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது என்று நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கும் போது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் நம்ம எங்க இருக்கிறோம்? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட ஆலயங்கள் பல இருக்கிறது. நாம் வேதத்திலே பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் கட்டப்படுகிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவமாகிய ஆலயத்தின் நிழலாட்டத்தை தான் நாம் இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட ஒரு சில முக்கியமான காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆலயம் கட்டப்படணும்னா முக்கியமான சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நான் அதிக நேரம் எடுக்கவில்லை, ஒரு சரியாக ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். ஆலயம் கட்டப்பட நமக்கு என்ன பண்ணோம்? குறிப்பிட்ட ஒரு இடம் தேவை. இது ஒன்று. இரண்டாவது காரியம், ஆலயம் கட்ட ஒரு வரைபடம் தேவை. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கும்போது, நீங்க ஆலயம் கட்டுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? வரைபடம் தேவை. கடைசியாக ஆலயம் கட்டப்பட தேவையான பொருட்கள் தேவை, மூலப்பொருள் தேவை. இந்த 3 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். ஆலயம் கட்ட நமக்கு ஒரு இடம் தேவை. இதை தான் நான் பார்க்கும்போது உபாகமம் 12:13 பார்க்கும்போது கர்த்தர் மோசே இடத்துல சொல்லும் போது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலி இடாதபடி என்ன பண்ண, எச்சரிக்கையாயிருன்னு மோசே கிட்ட என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கு பார்க்கும்போது மோசே இடம் கர்த்தர் சொல்லும் போது, கண்ட இடங்கள் எல்லாம் நீ உன் சர்வாங்க தகனி பலியை இடாதபடி நீ என்ன பண்ண, எச்சரிக்கையாயிருன்னு சொல்ற. அப்போ என்ன பண்றாரு? ஏதோ ஒரு இடத்துல நாம என்ன பண்ணோம் செய்யணும்ன்றது ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த இடம் தான் கர்த்தர் பிரியப்படுகிற இடமா இருக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட தீர்மானம் பண்ணினான். அதற்காக இடத்தை அவர் தேடின போது, அது எந்த இடம் தெரியுங்களா? இன்னைக்கும் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தினுடைய இடம் என்று பார்க்கும்போது வேதாகமத்துல ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்க பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் என்ன பண்றாரு? மலையின் மேல கொண்டு போற இடத்துல, அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? அந்த அவர் பலி கொடுக்க வந்த அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொடுத்து அந்த இடத்துல பலி கொடுக்கிறாங்க. ஆகவே அந்த இடத்தை தான் கர்த்தர் குறிப்பிட்டு இருந்தார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். இன்று பார்க்கும்போது, வேதத்துல பார்க்கும்போது, இன்று பல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள், முகமதியர்கள் பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொல்லும் போது ஆபிரகாம் யாரை கொண்டு போல? ஈசாக்க கொண்டு போல. யாரை கொண்டு போனாரு?
இஸ்மவேலை கொண்டு போனார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்மவேலை கொண்டு போய் இஸ்மவேலை அந்த அவங்க தேவனிடத்துல வைக்கும் போது அதற்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு ஆட்டை பலியிடுகிறார்கள் என்று அவர்கள் மாற்றி இந்த காரியத்தை சொல்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல போகும்போது அங்கு 2 மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா டூமா ராக் என்று சொல்வார்கள், இன்று பார்த்தீங்கன்னா அல் அக்வாசா என்று இன்னொரு இடத்தை சொல்லுவாங்க. இது இல்லாமல் இந்த இஸ்லாமியர் மதப்படி நாம் ஈசாக்கை பலி கொடுத்த மாதிரி அவங்க இஸ்மாவேலை தான் பலி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதன் நினைவாக அவங்க என்ன பண்றாங்க, பக்ரீத் எனக்கூடிய இந்த காரியத்தை அனுசரித்து வருகிறார்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் காண்பித்த இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓர்னான் என்ற எபூசியன் அவர் கொடுக்கிற ஒரு இடம். அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்தை என்ன பண்றாரு, இலவசமா தாவீதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி முன்ன வர்றாரு. ஆனா தாவீது பாக்குறாரு அவர் இலவசமா வேணான்னு சொல்லிட்டு தாவீது அந்த நிலத்தை என்ன பண்றாரு, 600 சேக்கல் நிறை பொன்னை விலைக்கு வாங்கி செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க சற்று பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:20. இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது அந்த நிலத்தை சும்மா கொடுக்க வேண்டாம். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆமென் உங்கள் ஆவியினாலும் ஆமென் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், கிரயம் என்று நமக்கு சொல்லும் போது ஒரு லேண்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சாச்சு. அதுதான் என்ன பண்றாரு தாவீது, எனக்கு சும்மா வேணாம், என்னுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது சும்மா எனக்கு தேவையில்லை, அதுக்காக நான் என்ன பண்றேன், இவ்வளவு காசு கொடுத்துடுறேன். அவர் இவ்வளவு பொண்ணை கொடுத்து என்ன பண்றாரு, வாங்குகிறார் கர்த்தருடைய ஆலயம் கட்ட. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை தம்முடைய ஆலயமாக மாற்ற சித்தமானார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காக நீங்கள் கிறிஸ்துவால் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்காக கிரியமாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதான் 1:19 பார்க்கும்போது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிரியம் சாதாரண கிரியம் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். கிரியம் எது? கர்த்தருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். எந்த ஆலயம்? இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணணும். அதுக்காக ஆலயம் கட்டப்பட கர்த்தர் இந்த இடத்தை தேடி வருகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க பல ஆலயங்களை பார்க்கலாம். கர்த்தர் விரும்புகிற இந்த ஆலயம், அதற்காகத்தான் அவர் கிரியப்படுத்தி ஆண்டவர் என்ன தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து கிரியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விலை கிரியத்திற்காக வாங்கப்பட்டீர்களானால் உங்களுடைய விசுவாசம் ஈசாய்க்கை போல நீங்க விலை கிரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல வாங்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் விசுவாசித்தால் ஈசாக்கை போல பலிபீடத்துல உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பலிபீடத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் விலை கிரியத்தினால உங்களுடைய ரத்தத்தினால ஆண்டவரே நான் மீட்டு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை உங்க ரத்தத்தினால ஆண்டவரே நீங்க மீட்டு இருக்கிறீங்க நீங்க சொன்னீங்கன்னா ஈசாக்கை போல நீங்க இந்த பலிபீடத்துல கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீ விலை கிரியம் கொடுத்து என்ன வாங்கி இருக்கிறீங்க கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ரோமர் 12:1 வாசிக்கும் போது கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட உங்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்குள்ளே இந்த ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ண கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் தான் அவருடைய சமூகத்துல நம்முடைய ஆலயத்தை திறந்து கர்த்தர் வர வேண்டும் என்று கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 5:24 நாம் வாசிக்கும் போது கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்ம மாம்சத்தின் அதன் இச்சைகளை நாம் என்ன பண்ணோம், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த மாம்ச இச்சைகளால் சிலுவையில் அறையப்படும் போது தான் கிறிஸ்து இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்காக நீங்க இந்த ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய இச்சைகள் மாம்சமான காரியங்களை உங்களை விட்டு அகன்று போகணும். அப்போதான் ஆண்டவர் உங்களுக்காக வெளியேறப்பட்ட அந்த ரத்தத்தை சிந்தி
உங்களை கிரியத்துக்காக மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த ஆலயத்தை கிரியம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணுங்க, மாம்சத்துக்கான அதன் இச்சைகளை விட்டு அகற்றி நீங்க என்ன பண்ணுங்க, சிலுவையிலே அறையப்பட காத்து கொண்டு இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துல கொஞ்ச காலம் தான் நாம் இந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய ஆலயத்தை நாம் ஒப்பு கொடுத்து அவர் இங்கு வாசம் பண்ண வேண்டும் என்று நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நித்திய காலமாய் அவர் நம்மை வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். அதை தான் நான் வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 23:6 நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. வாசிங்கிறது 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்பொழுது? இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கும்போது. இது கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா கர்த்தர் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ண வரைபடம் தேவை என்று நான் சொன்னேன். ஆலயத்தை ஏனோ தானோ என்று மனிதன் தன்னுடைய விருப்பப்படி மன விருப்பப்படி கட்ட முடியாது. அல்லேலூயா. அதான் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்றேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்துல தான் என்ன பண்ணோம், ஆலயம் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற அறிவுரையின்படி தான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைப்படி தான் அந்த ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. நோவாவை பார்த்தீங்கன்னா வேதத்துல ஆண்டவர் அவர் கட்டும்போது கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆதி ஆகமத்தில் நான் வாசிக்கும் போது 6 அது நீண்ட வசனம் 16 6 வரைக்கும் நான் வாசிக்க வேண்டும். பார்க்கும்போது கர்த்தர் நோவாக்கு பேழையை கட்டும்போது ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்றாரு, நீ கொப்பையர் மரத்தினால இத்தனை அகலம் இவ்வளோ நீளும் இத்தனை முழத்துல நீ என்ன பண்ணு கட்டுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அப்பவே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாரு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், நான் வாழணும், நான் இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அதை ஒப்பு கொடுத்து நோவா செஞ்சாரு, குடும்பத்தோடு பிழைத்து கொண்டார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் சொல்லிட்டு அது எப்படி இருக்கணும், அந்த அமைப்பு எப்படி இருக்கணும், அதன் வடிவம் எப்படி இருக்கணும், என்ன பொருள்னால் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் திட்டவட்டமாய் மோசேக்கு தெரியப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதான் யாத்திராகமத்துல 25:40 நாம் வாசிக்கும் போது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிட்டு மோசேவிடத்துல கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் அவற்றை குறித்து கர்த்தர் அதன் வரைபடங்களை அழகா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே கர்த்தருடைய ஆலோசனை, மோசே ஒருவேளை நீங்க நம்ம மனுஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு காரியம் கட்ட வேண்டும், ஒரு காரியம் ப்ளூ பிரிண்ட் இல்லாம செய்யணும்னா இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் இப்படி குறைச்சா நல்லா இருக்குமே, இது இப்படி போட்டா நல்லா இருக்குமே, பிற்காலத்துல மேல ஒண்ணு போட்டா நல்லா இருக்கும், இப்படிலாம் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், ஐடியாஸ் கொடுப்போம். ஆனா மோசே அங்க கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியம் பேசவில்லை. மோசே கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருக்கு ஆலோசனை அவர் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய சுயத்தை என்ன பண்ணல மோசே தெரிவிக்கவில்லை என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே நிறைவேற்றி வேலையை முடித்தார். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கட்டி எழுப்புவதற்கு எனக்கு அன்பாவலே கர்த்தருடைய திட்டத்துக்கு வழி விடுங்க. கர்த்தர் கொடுக்கிற காரியங்களுக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. ஆகவே தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நிறைய காரியங்கள். அதில் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வரைபடம் என்றால் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தேவன் குறிப்பிடுகிறார் என்றால் நமக்கு திட்டவட்டமாக வழிமுறைகளை கர்த்தர் இந்த வேதாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமத்துல ஆண்டவர் வரைபடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், இதனுடைய வரைபடம் எப்படி இருக்கணும், நீ எப்படி நடக்கணும், எந்த பக்கம் சாயணும், வலது பக்கம் போகக்கூடாது, இடது பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கம் போகணும், எல்லாம் இந்த வேதாகமத்துல கர்த்தர் வரைபடமாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வரைபடத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யும் போது இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. சரீரம் நம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் நிறைய காரியங்களை வேதாகமத்தில் நமக்கு சொல்லு. வேத புத்தகத்தில் அவரை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை அதை இன்னும் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே வேதத்தில் எல்லா பலமுறை திட்டங்களும் அந்த வேதாகமத்தில் நமக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது.
ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, சங்கீதம் 1 வாசித்து பார்க்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்காதீங்க, இது போன்ற காரியங்களை கர்த்தர் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு வேதாகமத்தில் திட்டவட்டமா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம போகும்போது எங்க இருட்டா இருக்குது எங்க வெளிச்சம் இருக்குது எல்லாம் இந்த வேதாகமம் நமக்கு காட்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 2 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படியா உங்களுக்கு மாதிரியை யாரு பின் வைத்து போயிருக்கிறார் என் தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே மாதிரி உண்டென்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே இந்த உலகத்துல கடந்து போயிருக்கிறாரு. எப்படி போனோம், எப்படி ஜெபம் பண்ணோம், நீங்க எப்படி எல்லா காரியத்தையும் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். எப்படி மற்றவங்கிட்ட அன்பு செலுத்தணும், எப்படி இந்த உலகத்துல வாழணும், மற்றவர்களுக்கு நமக்கு எப்படி வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால கர்த்தர் வழிகளை செவ்வாய்ப்படுத்திட்டு போயிருக்கிறார். ஆகவே அவற்றை அந்த வழியாய் நாம் பின்தொடரும் போது நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆலயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் வாழ்கிற ஆலயமா இருக்கும். அந்த வரையப்படுத்தின்படி நாம் நம்முடைய வாழையத்தை நடத்துவோமானால் கர்த்தர் நிச்சயமாக இதை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆலயத்துக்குள்ளே வாழ கர்த்தர் பிரியப்படுவார். 3வது கடைசி காரியத்தை, ஆலயத்தை கட்ட மூல பொருட்கள் தேவை என்ற வார்த்தையை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு சமையல் ஒரு சாப்பாடு செய்ய வேண்டும் என்றால் அரிசி, பருப்பு, உப்பு எல்லா காரியங்களும் நமக்கு தேவை. இதையெல்லாம் பண்ணும்போது தான் அடுப்பு எரிய வச்சு கடைசியில் என்ன பண்ணுவோம், சுவையுள்ள ஒரு ஆகாரத்தை கொடுப்போம். அது போலதான் ஆலயம் கட்டப்பட பல மூல பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. தாவீது ராஜா பார்க்கும்போது அவர் நம் வேதத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகவும் 29:2 வாசிக்க வேண்டாம், அவற்றை வாசிக்கும் போது தாவீது ராஜா அந்த ஆலயம் கட்டுவதற்கு மூலப்பொருள்களை குறித்து ரொம்ப தெளிவாக எவ்வளவு காரியத்தை கர்த்தருக்கு என்று கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிற நாம் எப்படி கட்டப்பட்டு எப்படி நாம் எழுப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கு பார்ப்போம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவன் உள்ள கல்வாய் அவரிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு நீங்களும் என்று அந்த இதை மட்டும் நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த மூலப்பொருள் சொல்லுங்க, வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப எப்படி கட்டணும்? இந்த காரியம் எல்லாம் உள்ள இருந்தா தான் அந்த ஆலயம், முக்கியமா இதெல்லாம் போட்டா தான் அந்த ஆலயம் என்ன பண்ணும், ஆலயத்தின் மூல பொருளே இதுதான். அல்லேலூயா. ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் தேவை. இதை தான் இங்க நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முதல் காரியம் நம்ம பார்த்தோம், ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். 2வது காரியம் என்ன பார்த்தோம், நம்ம ஆலயம் கட்டுவதற்கு ஒரு வரைபடம் வேணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை. 3வது காரியம், ஆலயம் கட்ட மூலப்பொருள் ரா மெட்டீரியல் நமக்கு தேவை. அல்லேலூயா. இவற்றை நாம் கட்டும் போது இதான் உங்களுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கணும், கட்டக்கூடிய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னது, மூளைக்கு தலைக்கெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஒரு புறம் பூமியில கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்புகிறார். மறுபுறம் பார்க்கும்போது கர்த்தருக்காக நீங்க ஒப்பு கொடுக்கும் போது பரலோகத்தில் உங்களுக்காக வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை நமக்காக வைத்து விட்டு போயிருக்கிறார். ஒரு ரகசியத்தை நல்ல வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 14:3 நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் இதெல்லாம் பண்ணிட்டு அவர் போகும்போது சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மாதிரியை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ற மூளைக்கல்லை வைத்து நீங்கள் கட்டும் போது
அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வேத வசனத்தினால் நீங்கள் அமைத்து கொள்ளும் போது, ஒரு மரம் தேவனுடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்களாய் நாம் வாழும் போது, ஒரு உதாரணத்துக்கு தேவனுடைய ஆலயத்துல நீங்க மரமாய் இருக்கும் போது மரத்தின் கிளைகள் நறுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் உங்களுடைய வாழ்க்கையில. கர்த்தரால் அந்த மர கிளைகள் நறுக்கப்படலாம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நறுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியம், அந்த மரத்தின் கிளையை நறுக்கிறார் என்றால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்நிய அன்புகள், அந்நிய உறவுகளை கர்த்தர் நறுக்குகிறார். கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நறுக்கும் போது தான் அந்த மரம் நல்ல ஒரு மரமாக வரும். அந்த மரம் ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு மரமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவைகளே, பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு அவர் பிரியமில்லாத காரியம், பாவங்களை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்மார்க்கமான காரியங்கள், பரியாசமான காரியங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் கர்த்தர் உலகத்தில் இருந்து உங்களை வேறு பிரித்து எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் நறுக்கி 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 அவருடைய சமூகத்தில் வரும்போது வெட்டி எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லும் போது, இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்காக ஏற்படுத்தினார். அவருக்காக ஏற்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ற, இந்த மாதிரி காரியங்களை, வெட்ட வேண்டிய காரியங்கள்லாம் வெட்டுகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே அவர் இந்த காரியத்தெல்லாம் நறுக்கி எடுத்து, ஏன்னா இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எனது துளியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நாம் அவருடைய நோக்கமே அவருடைய துதியை நாம் சொல்லி வர வேண்டும் என்று. ஆகவே பின்பு இந்த மரத்தை என்ன பண்ணோம், பக்குவப்படுத்தணும்னு சொல்லிட்டு கர்த்தர் பிரியப்படுகிறார். பண்ணும்போது என்ன பண்றாரு, கடைசியாக வெட்ட வேண்டியதை வெட்டிட்டு அந்த மரத்தை என்ன பண்றாரு, சில நாட்கள் தண்ணீரில போட்டு அதை ஊற வச்சு ஸ்ட்ராங் படுத்துறாரு. தண்ணீரில் போட வேண்டும் என்றால் அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க கிறிஸ்தவர்களால் மாற வரும்போது, இந்த ஆலயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் போது, வேத வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் வெட்டுகிறார். அப்ப என்ன பண்ற, அந்த மரத்தை பண்படுத்துகிறார் தண்ணீரினால். அதான் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய காரியங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அக்கினி வழியாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அக்கினி வழியாக ஏன் அதை சுட்டெரிக்கிறார்கள் என்றால், மரத்துல இருக்கக்கூடிய பூச்சிகள், வண்டுகள் அவற்றையெல்லாம் எடுத்து அது என்ன பண்ணும், அந்த மரம் சபையிலே நிலைத்திருக்கணும். இது பரிசுத்த ஆவியின் அக்கினி வழியாக கர்த்தர் உங்களை கொண்டு போகிற ஒரு நிழலாட்டமான காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் வெளிப்படுத்தல் 3:12 நாம் வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 3:12 நாம் வாசித்து முடிப்போம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அல்லேலூயா. அதிலிருந்து அவன் என்ன பண்ண மாட்டான், ஒரு நாளும் நீங்குவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்ட குறிப்பிட்ட இடம் இங்கே எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் கட்டும்படியாக, அந்த ஆலயத்தை கட்டும்படியாக ஆலயத்திற்கு ஒரு வரப்படம் தேவை என்று உங்கள் மத்தியிலே இந்த நாள்ல கர்த்தர் கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆலயத்தை கட்டும்படியாக 3 காரியம். எனக்கு ஒரு இடத்தை கொடுங்க, அந்த ஆலயத்தை கட்டும்படியாக என் இஷ்டத்துக்கு நான் கொடுக்கிற அந்த வரைபடத்தின்படி கட்டுங்க. அந்த ஆலயத்தை கட்ட மூல பொருட்களை நான் சொல்லக்கூடிய காரியங்களை செய்யும் போது இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கும், அவர் விரும்புகிற ஆலயமாக இருக்கும். அப்படியே நாம் கண்களை மூடுவோம். என் நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உங்களுக்கு சோத்திரப்பா. ஆண்டவரே, நேரத்தில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீர் பரிசுத்தப்படியாக ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் தேவைகள் எல்லாம் நீர் எந்தெந்த காரியங்கள் கொடுக்க வேண்டும், இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் எந்தெந்த காரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த காரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரே ஒரு காரியம் வரைபடம் அப்பா. நீர் கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம் தான் ஆண்டவரே. அந்த வேதத்தின்படி நடக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வேதத்தின் காரியங்களை பார்க்கும் போது அப்பா, இந்த ஆலயத்தை இன்னும் நாங்கள் பரிசுத்தப்படுத்த முடியும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க இந்த உலகத்துல வாழும் போது ஆண்டவரே, எங்களுக்கு சரியான பாதையை காட்டிட்டு போயிருக்கீங்கப்பா. அதன் பிரகாரம் நாங்க ஃபாலோ பண்ணும் போது ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆலயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்க கிற்கான காரியங்கள், கேடான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவரே
உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவற்றையெல்லாம் நீக்கி போடும்போது இந்த ஆலயம் இன்னும் பரிசுத்தமா இருக்கும். இந்த ஆலயம் உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். நீ வாழ்கிற இந்த ஆலயத்தை ஆண்டவரை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நாள் ஆண்டவரை எல்லா நாளையும் நாங்கள் கேட்கிற சத்தியம் போல அல்ல ஆண்டவரே. இந்த நாள் உடைய சத்தியத்தை கேட்டுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியம் இந்த ஆலயத்தில் இருக்குமானால் அவற்றை நீக்கி போட்ட ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு அங்கே தூரத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க மனம் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுடைய இதயத்தில் இருக்குமானால் இந்த நாளில் அவற்றை எடுத்து போடுங்க. ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உங்களுடைய இல்லத்தில் வர வேண்டும் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் எடுத்து போடும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். கர்த்தர் இந்த ஆலயத்தை பரிசுத்தமா இருக்கணும்னு விருப்பப்படுகிறார். ஆகவே பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க கேட்கிற காரியங்கள், நீங்க விரும்புகிற காரியம், உங்களுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய நிந்தையிலிருந்து கர்த்தர் ஒரு பெருத்தமான ஒரு வெற்றியை கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் அவருடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகத்துல ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாள செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மையால் திருப்தியாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே கருதிடவே கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையெல்லாம் மனதுடன் செலுத்தினோமே. துதிகன மகிமையுமே மனதுடன் செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. சகோதரி எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவே நீர் கர்த்தாவே எங்களை ஒரு ஆலயமாக நீர் மாற்றிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களிலிருந்து கர்த்தாவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் என்னை கழுவி எங்களை சுத்திகரித்து எடுத்து போட்டு ஆண்டவரே நாங்கள் கர்த்தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவுடைய ஆலயமாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கிறிஸ்துவின் நற்கந்தங்களை நாங்கள் கர்த்தாவை விலக்கி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தாவே எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் மக்காக நாங்கள் கர்த்தாவே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவுடைய ஆலயமாக கர்த்தாவே வாழ நிறுவனங்களுக்கு உதவி செய்யும். பேசல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தையிலும் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய இல்லங்களிலேயும் ஆண்டவரே இந்த வேத வசனமானது சென்று அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களே கர்த்தாவே நல்வழிப்படுத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிவனல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. உலகத்திலாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு இந்த தேசத்தின் மீதும் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனத்தோடும் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பாராக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.